வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமா ஆர் ஐடிஐ லெவல். ஓகேவா? இந்த டிஎன்இபில டிஏ எக்ஸாம் அதெல்லாம் வந்து இருக்குல்ல, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து அப்ளை பண்றது எப்படி டிஎன்பிசில அப்படின்றது வந்து இப்போ கம்ப்ளீட்டா பார்ப்போம். சரியா? ஸோ இதுல சில டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கலாம். பிரிஸ்கிரைப்டு போடணுமா இல்லை ஈக்குவலண்ட் போடணுமா, அது மாதிரி வந்து எத்தனை போஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு இருக்கு, அதாவது பிஇ ட்ரிபிள் படிச்சவங்களுக்கு ஓகேவா இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போங்க. போயிட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுல நோட்டிபிகேஷன் பேஜ், அதுல ஃபர்ஸ்ட்லயே பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி. லாஸ்ட் டேட் வந்து 12 தான். ஓகேவா? ஸோ அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. அப்ளை நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது ரெண்டும் வந்து நீங்க கொடுக்கணும். கொடுத்து கேப்சா போட்டு சமர்ப்பின்னு கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். ஓகேவா? அதுல கீழே இந்த இடத்துல வந்து அப்ளைன்னு இருக்கும். ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஏற்கனவே நீங்க அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் எடிட், அதாவது அப்ளை பண்ணி அப்புறம் அரைகுறையா பண்ணி இருந்தீங்கன்னா இங்க வந்துடும். ஓகேவா? கம்பைன்ட் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்கம்ப்ளீட் நில் எடிட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எடிட்டுக்கு போங்க. எடிட்டுக்கு போனீங்கன்னா இதுல இருக்க உங்களுக்கு இந்த இது மாதிரி இருக்கும். ஃபுல்லா எல்லாமே வந்து இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கும். அது எல்லாமே டிக் மார்க் போடுற அளவுக்கு நீங்க கரெக்டா பாத்துக்கிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் டீடைல்ஸ். ஓகேவா? அது பாத்துருங்க. அதுல வந்து எப்போ லாஸ்ட் டேட் வந்து 12ஆம் தேதியோட முடிய போகுது. ஓகேவா? டேட், எக்ஸாம் டேட் எப்போ 31/8/2025. சரியா? அதை அப்படியே பார்த்துட்டு நீங்க வந்து ஹேவ் ரீட் ஆல் த ரெக்வஸ்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பேஜ்ல இந்த மாதிரி போட்டோ அப்லோட் பண்றதுக்கு கேட்கும். ஓகேவா? போட்டோ வந்து டிஎன்பிசி மெத்தட்ல வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மெத்தட்ல எப்படி ரெடி பண்றதுன்னா, மேல போட்டோ, கீழே உங்க பேரு, அது மாதிரி நோட்டிபிகேஷன் டேட்டுக்குள்ள இருக்கணும் அந்த போட்டோ எடுத்த டேட்டு அப்படின்ற அந்த டேட் ஒன்றும் மென்ஷன் பண்ணுங்க. இது எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சூஸ் போட்டோ கொடுத்து அதுல வந்து சேவ் போட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிடும். ஓகேவா? அதே மாதிரி சிக்னேச்சரும் சூஸ் சிக்னேச்சர் கொடுத்து சேவ் சிக்னேச்சர் கொடுத்து அப்லோட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இருக்கும். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி எல்லாம். அதெல்லாம் ஒரு வாட்டி நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு அந்த வெரிஃபை பண்ணீங்கல்ல, வெரிஃபை பண்ணதையே கீழே ஒரு வாட்டி டைப் பண்ணிடுங்க. இதுல உங்க பேரு அதான் மேலேயே இருக்கும். அதுல என்ன இருக்கோ அந்த பேரு, இனிஷியலு, அப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் மேல்னா மேல்னு கொடுத்துருங்க. அப்புறம் கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா அப்படின்றது கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுல உங்களோட வீட்டு அட்ரஸ், அப்புறம் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதை ஒரு வாட்டி நீங்க வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நீங்க கிரிட்டிக்கல். ஓகேவா? என்னென்ன நீங்க டிக் பண்ணணும். ஆக்சுவலா எலக்ட்ரிக்கலுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, ட்ரேடு எலக்ட்ரீஷியன். ஓகேவா? அந்த 10வது காலம் டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோட் 446 15 இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்னு இருக்கா, அது. அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சோலார் டெக்னீஷியன் 36வது. ஓகேவா? 36 சோலார் டெக்னீஷியன் இருக்கா. அப்புறம் 38 ஒயர்மேன். இது எல்லாம் வந்து நம்ம ட்ரிபிளிக்கு. அது பார்த்துக்கோங்க, கரெக்டா பாருங்க. என்னென்ன 10 10 15 23 36 38 எத்தனை மொத்தம் 5 போஸ்ட். 1 2 3 4 5 இது வந்து நீங்க கிளிக் பண்ணணும் எலக்ட்ரிக்கலுக்கு ட்ரிபிள் படிச்சிருந்தீங்கன்னா. ஓகேவா? ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமா இருந்தாலும் சரி, பிஇ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமா இல்லாட்டியும் பிஇ மட்டும் முடிச்சிருந்தாலும் சரி, இது 5 வந்து வரும். ஓகேவா? அடுத்தது கிளிக் இந்த இதை டிக் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது கிளிக் இதுல பாருங்க, டிஃபரெண்ட்லி ஆர் யூ டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நோன் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்க ஏபிள் பர்சனா இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனா ஆம் இல்லை அது கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு மறுபடியும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ். ஓகேவா, இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. மறுபடியும் கேட்பாங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களை பேர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க, அதுவும் வந்து இல்லைன்னு கொடுத்துருங்க. கிரிமினல் கேஸ் என்ன இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, இல்லை கொடுத்துருங்க. அதாவது 1 or more ஒய்ஃப் லிவிங் வித் அப்படி கேட்பாங்க, அதுவும் இல்லைன்னு கொடுத்துருங்க. மறுபடியும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல இதுவும் வந்து ஒரு கிரிட்டிக்கலான இடம். இது பாருங்க, சூஸ் த குவாலிஃபிகேஷன் யூ ஹேவ் அக்வர்டு. என்னென்ன குவாலிஃபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றத கிளிக் பண்ணணும். இப்போ சப்போஸ் பி மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகேவா, இதுலயும் வந்து யூஜி டிகிரியில டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கிளிக் பண்ணணும். எல்லாத்துலயுமே 3 இது இருக்கு, அது மட்டும் செக் பண்ணுங்க, வேற எதுவும் செக் பண்ணாது. வேற ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் டிப்ளமா மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வெரிஃபை த செலக்டட் குவான்டிடேட்ஸ். இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன் வந்து வெறும் 10th 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் 10+ அப்புறம் டிப்ளமா மட்டும் முடிச்சவங்கன்னா வெறும் டிப்ளமா மட்டும் கொடுங்க. ஓகேவா, கொடுத்துட்டு நீங்க வெரிஃபை செலக்டட் குவான்டிடேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதாகும். அதுக்கப்புறம் இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க. எஸ்எஸ்எல்சி எப்போ முடிச்சிங்க அப்படின்றது போடுங்க. உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஹெச்எஸ்சிக்கும் எப்போ முடிச்சிங்கன்னு போட்டுருங்க. அதோட சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க. டிப்ளமா ஆர் ஹெச்எஸ்சி, நான் வந்து இப்போ இன்ஜினியரிங்க்கு தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 10, 12 இதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகேவா, விட்டுட்டு அடுத்தது டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் தான் இருக்கு. ஸோ அது என்ன பண்ணணும்னா பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் போடணும். ஓகேவா, பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு எந்த யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி கிளிக் பண்ணிட்டு அப்புறம் தமிழ் எப்படியும் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்க மாட்டீங்க, ஸோ நோ கொடுத்துருங்க. மறுபடியும் அதே டீடைல்ஸ் பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான் கொடுக்கணும். டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் தானே இருக்கு, ஸோ பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் தான். ஸோ அதுவும் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன யூனிவர்சிட்டி தமிழ் இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்தது நீங்க டு யூ பொசஸ் பிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுதா, அந்த ஸ்டாண்டர்ட் படி இருக்கானா எஸ் கொடுத்துருங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. கலர் பிளைண்ட்னஸ் நோ கொடுத்துருங்க. நைட் பிளைண்ட்னஸும் நோன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சில போஸ்ட் வந்து உங்களுக்கு ஒத்து வர, ஸோ அதனால நோனே கொடுத்துருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா, அப்புறம் மறுபடியும் கேட்பாங்க, ஸோ எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா அதுல கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் இது உள்ள போயிடும். இப்ப சில பேருக்கு வந்து இந்த இடத்துல சில இது வந்து உள்ள போகாம இருக்கும். அது ஏன் உள்ள போகாம இருக்குன்னா இது வந்து தேவையில்லை, டிப்ளமா ஹெச்எஸ்சி ஈக்குவலட்னு தேவையில்லை. சில பேர் வந்து இது என்ன பண்ணியிருப்பீங்க, இதுல ஏதாவது 1 2 இப்படி கிளிக் பண்ணியிருப்பீங்க. கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஓகே பண்ணி இப்படி பண்ணீங்கன்னா அது உள்ளேயே போகாது. ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு தேவையில்லாத கட்டன்றப்போ அது எல்லாத்திலையுமே இந்த மாதிரி எம்டியா இருக்கணும். செலக்ட் இல்ல எம்டியா இருக்கணும், எதுவுமே டைப் பண்ணாம இருக்கும். அப்படி பண்ணியிருந்தாதான் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உள்ள போகுது. ஓகேவா, புரிஞ்சுதா? அது மாத்திக்கோங்க, சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை, அதனால சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். சப்போஸ் பிஎஸ்டிஎம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஏன்னா இந்த ட்ரிபிளிக்கு வந்து பிஎஸ்டிஎம் இல்லை, ஸோ இல்லைன்னே கொடுத்துடலாம் நீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் ஏரியா வந்துருச்சு. ஓகே, எக்ஸாம் சென்டர் 1 என்ன சென்டர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அது கொடுங்க. சிதம்பரம்னா சிதம்பரம் கொடுத்துருங்க. அடுத்தது பக்கத்துல உங்க ஊர் பக்கத்துல என்ன இருக்கோ அது கொடுங்க, விழுப்புரம் கொடுத்துடலாம். அப்புறம் என்னென்ன எக்ஸாம், எத்தனை எக்ஸாம் இருக்கு அப்படின்றது இருக்கு பாருங்க. நீங்க முன்னாடி கிளிக் பண்ணீங்கல்ல அதுக்கான எக்ஸாம் தான் இது வந்துடும். ஓகேவா, ஸோ பேப்பர் 1ல ஜென்ரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆப்டிடியூட் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஓகே, பேப்பர் 1ல ஒரே நாள்ல.
ஆனா இப்ப வந்து நம்ம 5 போஸ்ட் கிளிக் பண்ணியிருந்தோம்ல, அப்ப 5 போஸ்ட்ல எலக்ட்ரிஷியனுக்கு ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு நாள் நடக்கும், அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஒரு நாள், அது மாதிரி 5 இதுமே வந்து தனித்தனி நாள் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் எக்ஸாம். ஸோ ஒரு பேப்பருக்கு 100 ரூபாய் வீதம் மொத்தம் 500 ரூபாய் வந்து கேட்பாங்க. இப்ப சப்போஸ் நீங்க டிஏ மட்டும்தான் அப்ளை பண்றீங்க, டிஎன்இபில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும்தான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முன்னாடியே வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் செக் பாக்ஸ் பண்ணுங்க. இந்த ட்ரேட் எதுவுமே வந்து கிளிக் பண்ணாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட் தான் இருக்கு, 1-2 போஸ்ட் தான் இருக்கு. ஆனா இதுல தான் நிறைய போஸ்ட் இருக்கு. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் தான் வரும். ஓகேவா? அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், 100 ரூபாய் தான் வரும். ஒரே ஒரு நாள் தான் எக்ஸாம் வந்து நீங்க போய் எழுதுற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ இது 5 வாட்டி 5 எக்ஸாம் எழுதுற மாதிரி வரும். ஏன்னா 5மே வந்து சிலபஸ் வந்து மாறும், கொஞ்சம் 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 சிலபஸ் வந்து மாறி இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் கோட் 550க்கு ஒரு மாதிரி சிலபஸ், 548, 535, 438க்கு ஒரு சிலபஸ். அதனால 5 எக்ஸாம் தனித்தனியா தான் நடக்கும். இந்த ஒரு எக்ஸாம் தான் வந்து டிஎன்இபி டிஏ, அதுதான் கிட்டத்தட்ட 600 வேகன்சி கிட்டே இருக்கு. ஓகேவா? இது மட்டும் அப்ளை பண்றேன்னா இது மட்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் பண்ணிட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகேவா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் அப்லோடு. இந்த டாக்குமெண்ட் அப்லோட்ல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், எஸ்எஸ்எல்சி அப்லோட் பண்ணிடுங்க, ஹெச்எஸ்சி அப்லோட் பண்ணிடுங்க, அது சூஸ் பண்ணுங்க. அப்புறம் இதுல செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சர்டிபிகேட்னு போட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். அதே மாதிரி உங்களோட டிகிரி சர்டிபிகேட் 2 வாட்டி பண்ணணும். மறுபடியும் சூஸ் பண்ணுங்க, டிகிரி சர்டிபிகேட் சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணி சர்டிபிகேட்னு கொடுத்து அப்லோட் கொடுத்துருங்க. அதே மாதிரி மறுபடியும் டிகிரி சர்டிபிகேட் சூஸ் பண்ணுங்க, சூஸ் பண்ணிட்டு இது பண்ணி சர்டிபிகேட் பண்ணி அப்லோட் பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். ஓகேவா? அப்புறம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் கிளிக் பண்ணோம்ல, அந்த கிளிக் பண்ணதுக்கெல்லாம் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து கேட்பாங்க. ஸோ அது நீங்க வாங்கிடுங்க. ஓகேவா? அப்போ சப்போஸ் எல்லா சப்ஜெக்டும் நீங்க எழுதுற மாதிரி இருந்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கிடுங்க. இந்த சப்ஜெக்ட் கோடுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் கோடு 435, 436, 437, 8, 40, 520, 521 இதுக்கெல்லாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட். அது நோட்டிபிகேஷன் அந்த பிடிஎஃப்லயே வந்து இருக்கும். ஓகேவா? அதை டவுன்லோட் பண்ணி வாங்கிடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டுங்க, வாங்கிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு சர்டிபிகேட் கொடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க இப்போ பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கீங்க, டிஎன்இபில டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் மட்டும் தான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க மேண்டேட்டரி அப்லோட் பண்ணி, இது அப்லோட் பண்ணலன்னா அது வந்து செல்லுபடியே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் எப்படி நீங்க அப்லோட் பண்ணணும்னா அந்த ஐ ஃபிட்னஸ் அந்த நோட்டிபிகேஷன்லேயே ஒரு பேஜ்ல இருக்கும். அதை நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அந்த இதை கொடுக்குறேன் பிடிஎஃப். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பக்கத்துல இருக்க ஜிஹெச்ல போய் ஆப்தமாலஜிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ செக் பண்ணி அந்த சர்டிபிகேட் போட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? அந்த ஃபைலை அதை அப்படியே இது எடுத்து போட்டோ எடுத்து நீங்க இதுல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இது மேண்டேட்டரி. டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் மேண்டேட்டரி. ஸோ மஸ்ட் அது பண்ணிடுங்க. மற்றதெல்லாம் அந்த ட்ரேடெல்லாம் எடுத்து விட்டா கூட பரவாயில்ல, நீங்க விட்டுருங்க. மற்றதெல்லாம் கூட அப்ளை பண்ண கூட அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் 1-2 போஸ்ட் தான் இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, பிசிக்கல் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மற்றதெல்லாம் விட்டுடலாம். ஓகேவா? கெசட்டட் காப்பி, அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு மேண்டேட்டரி மாதிரி இல்லை, இந்த ஸ்டார் மார்க் போடல, ஆனாலும் முக்கியம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு. ஏன்னா சிலபஸ்லேயே வந்து அது போட்டிருக்கு. நீங்க பாருங்க நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா இதை போட்டிருக்கு பாருங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் should upload eye fitness certificate from the specialized ophthalmology working in the government hospital in the format annexure 4. இந்த ஃபார்மேட் நான் நம்ம டெலிகிராம் சேனல்ல போடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து இது பண்ணிடுங்க. அட் த சம் ஸோ ஃபெயிலிங் அப்ளிகேஷன் வில் நாட் பி கன்சிடர் ஃபார் சைடு போஸ்ட். ஓகேவா? ஸோ அதை அப்லோட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இங்க வந்து இது வரும், இங்க சேவ் அண்ட் கண்டினியூ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்க போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க போயிடுங்க. செக் பண்றது என்னன்னு செக் பண்ண எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதோட சர்டிஃபிகேட் நம்பரு அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க வந்து ஃபைனல் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஃபைனல் கன்ஃபார்ம்ல பே பண்ணணும் அப்படின்னா பே 500 பண்ற மாதிரி இருக்கும். அந்த 5 போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு போஸ்ட் தான் வேணும்னா உங்களுக்கு 100 ரூபாய் தான் வரும். ஓகேவா?
ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். இப்போ 5 போஸ்ட்டுக்கு 5 எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? ஒரு போஸ்ட் தான் வேணும், ஒரு போஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்க, அந்த ₹100 மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு, அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஏதாவது டவுட்னா அதில் வந்து கேளுங்க. ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.